1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் என்ன செய்திருப்போம்? சபையில வர்ற ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அப்படி ஐக்கியப்பட்டிருந்தாதான் என்ன நடக்குங்க? ஐக்கியம் தான் என்னத்தை கொண்டு வருகிறது? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம இன்னைக்கு சுத்திகரிக்கிறது தான். எப்ப இந்த ஐக்கியம் வரும்போதுதான், தேவனுடைய குடும்பங்கிற அந்த ஐக்கியம் வரும்போதுதான் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. ஒண்ணு, நீங்க முக்காடு போட்டு முழங்கால் போட்டு பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு அதை லிஸ்ட் எழுதி ஆண்டவர்கிட்ட காமிச்சு, ஆண்டவரை எங்க பாத்தீங்களா, இதெல்லாம் நான் இந்த பாவம்லாம் செஞ்சுட்டேன் ஆண்டவரை, என்ன நான் தாழ்த்துறேன் ஆண்டவரை, நான் மனம் திரும்புறேன் ஆண்டவரை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ரத்தம் கழுவுறது இல்லையா? நீங்க எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, ஏற்றுக்கொண்டு அவருடைய சபையாய குடும்பத்துல ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்படும் போதெல்லாம் என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்களை என்ன செய்து கொண்டே இருக்கு? கழுவி சுத்திகம் பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுக்காக? ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி, அந்த தேவனுடைய பிள்ளைங்கிற அடையாளத்தை பிசாசுக்கும் உலகத்துக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் காட்டும்படி இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை என்ன செய்து கொண்டே இருக்கு? கழுவி கொண்டே இருக்கும்படி இயேசு சிலுவையிலே உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்.